அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ரூபாய் வட்டினா என்ன அர்த்தம் அப்படிங்கறது தான் டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நாள், மாதம், ஆண்டெல்லாம் கணக்கிடுறோம் இல்லையா? அப்ப இந்த டிவைடிங் சிம்பல் 100, 30 எல்லாம் ஏன் போடுறோம்ங்கற விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ரூபாயில உங்களுக்கு வட்டி சொல்றாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னா 100க்குன்னு அர்த்தம். இப்போ 1 ரூபாய் வட்டினா 100க்கு 1 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். 2 ரூபாய் வட்டினா 100க்கு 2 ரூபாய்னு அர்த்தம். அதாவது உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்கன்னு அர்த்தம். இப்போ 1 ரூபாய் வட்டினா உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபான்னு வட்டி போடுவாங்க. இதே 2 ரூபாய் வட்டி சொல்றாங்கன்னா உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 ரூபான்னு வட்டி போடுவாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். நீங்க 300 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 2 ரூபாய் வட்டி சொல்றாங்க. ரூபாய் வட்டினா என்ன அர்த்தம்? உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வட்டி போடுவாங்க இல்லையா? இப்போ 300 ரூபாயில எத்தனை 100 இருக்கு? 3 100 இருக்கு இல்லையா? அப்ப 2 ரூபாய் வட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 100க்கு 2 ரூபாய், இந்த 100க்கு 2 ரூபாய், இந்த 100க்கு 2 ரூபாய், மொத்தமா எவ்வளோ ஆச்சு? 6 ரூபாய் ஆச்சு இல்லையா? அப்போ நீங்க 300 ரூபாய் கடன் வாங்குனீங்கன்னா 2 ரூபாய் வட்டி போட்டா எவ்வளோ வட்டி தொகையா கொடுக்கணும்? 6 ரூபாய் வட்டி தொகையா கொடுக்கணும். இது ஒரு மாசத்துக்கு. எப்போதுமே ரூபாய் வட்டி மாதத்திற்கு தான் சொல்லுவாங்க. இப்போ 1 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் தெளிவா புரியும் நமக்கு. 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, 1 ரூபாய் வட்டி சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய் வட்டின்னு அர்த்தம். இப்ப இந்த 500 ரூபாயில எத்தனை 100 இருக்கு? 5 100 இருக்கு இல்லையா? அப்போ 1 ரூபாய் வட்டி சொல்லியிருக்காங்க. இந்த 100க்கு 1 ரூபாய், இந்த 100க்கு 1 ரூபாய், அதே மாதிரி இந்த 100க்கு 1, இந்த 100க்கு 1, இந்த 100க்கு 1 ரூபாய் அப்படின்னு போட்டா மொத்தமா எவ்வளோ ஆச்சு? 5 ரூபாய் ஆச்சு இல்லையா? அப்போ நீங்க 500 ரூபாய் கடன் வாங்குனீங்கன்னா 1 ரூபாய் வட்டி போட்டா எவ்வளோ ரூபாய் வட்டி தொகையா கொடுக்கணும்? ஒரு மாசத்துக்கு 5 ரூபாய் வட்டி தொகையா கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரூபாய் வட்டினா இதுதான் அர்த்தம். உங்க கடன் தொகையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வட்டி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நம்ம ஆண்டு, மாதம் மற்றும் நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கணும்னு பார்த்தலாம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், வட்டி 2 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்க கால்குலேட்டர்ல கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 50,000 டிவைடிங் சிம்பல் 100. இங்க ஏன் நம்ம டிவைடிங் சிம்பல் 100 போடுறோம்னா நம்மளோட கடன் தொகையில எவ்வளவு 100 ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிவைடிங் சிம்பல் 100 போடுறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல உங்களோட கடன் தொகை, அடுத்ததாக டிவைடிங் சிம்பல் 100, அடுத்து இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை ரூபாய்? 2 ரூபாய் இல்லையா? ஸோ 2. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும்? ஓராண்டுக்கு கணக்கிடணும். நான் என்ன சொன்னேன்? எப்போதுமே ரூபாய் வட்டி மாதத்திற்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஆண்டை அப்படியே போடக்கூடாது, மாதத்திற்கு மாத்தி தான் போடணும். ஓராண்டுல மொத்தம் எத்தனை மாதம் இருக்கு? 12 மாதம் இருக்கு இல்லையா? அதனால இன்டூ 12 போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? 12,000 ரூபாய் வருது இல்லையா? இதுதான் ஓராண்டுக்கான வட்டி தொகை. அடுத்து மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம். ஸோ உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை 50,000, வட்டி 2 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 5 மாசத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிட முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 50,000 டிவைடிங் சிம்பல் 100. ஸோ எத்தனை 100ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ 50,000 டிவைடிங் சிம்பல் 100. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை ரூபாய்? 2 ரூபாய் இல்லையா? ஸோ இன்ட்டு 2. அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும்? 5 மாதத்திற்கு கணக்கிடணும் இல்லையா? ஸோ இன்ட்டு 5. ஸோ ஏன் இங்கே 5 அப்படியே போட்டுருக்கோம்னா ரூபாய் வட்டியில நமக்கு எப்போதுமே மாதத்திற்கு தான் சொல்லுவோம் இல்லையா? அதனால மாதம் கணக்கிடும் போது அப்படியே போட்டுடலாம். ஸோ இன்ட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 5,000 ரூபாய் வருது இல்லையா? இதுதான் 5 மாதத்துக்கான வட்டி தொகை. அடுத்து நம்ம நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், வட்டி 2 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை கணக்கிட முதல்ல உங்க கால்குலேட்டர்ல கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 50,000. அடுத்ததாக டிவைடிங் சிம்பல் 100. அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு வட்டி எத்தனை ரூபாய்? 2 ரூபாய் இல்லையா? ஸோ இன்ட்டு 2. அடுத்ததாக இன்ட்டு போட்டு 1. முதல்ல ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 1, அதனால இன்ட்டு 1. அடுத்து டிவைடிங் சிம்பல் போட்டு 30. இந்த 30 எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கான வட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 30 போடுறோம். ஸோ டிவைடிங் சிம்பல் 30.
அடுத்ததாக இன்டூ போட்டு நமக்கு எத்தனை நாளைக்கான வட்டி தொகை தெரியணும், 10 நாளைக்கு தெரியணும் இல்லையா, அதனால இன்டூ 10 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 333 ரூபாய் 33 பைசா வருது இல்லையா. இதுதான் வந்து 10 நாளைக்கான வட்டி தொகை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.